Hey guys, what's up and welcome back to my channel. So in this video I'm going to show you how to create this makeup look, and in the makeup look create பண்றதுக்கு நான் full Maybelline ஓட products தான் யூஸ் பண்ணிருக்கேன். So this is going to be a one brand makeup tutorial. So நான் என்னென்ன products யூஸ் பண்ணேன், எப்படி இந்த look create பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலுக்கு subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. and நீங்க இன்னும் என்ன Instagramல follow பண்ணலனா this is my Insta handle, உடனே போய் check out பண்ணி follow பண்ணிக்கோங்க. So yes, without further delay, let's quickly get into the video. So first I'm going to start off with lip moisturization. இதுக்கு நான் Earthdamோட tinted lippy in shade Girl Gang எடுத்துக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான purplish mauvish lip tint plus lip balm. இதில் SPF 50 கூட இருக்கு, which is very very good for your lips. Next Earthdamோட green tea toner யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை நான் டோன் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். இதோட ஃப்ரேக்னன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆக்னி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை பேல வச்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் டோனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ச் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சமாக பிக் பண்ணி என்னோட ஃபேஸில் ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸ்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இது நவ் திஸ் இஸ் மை கரண்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் பிகாஸ் இது ஒரு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கொடுக்குது அண்ட் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சப்பலாக வச்சுக்குது. ஸோ இதே ப்ராடக்ட்டை கொஞ்சமாக எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் தென் என்னோட வாய் சுற்றி அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடமும் வந்து நல்லா நரிஷ்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் யூஸ் எனி ஸ்பெசிஃபிக் அண்டர் ஐ க்ரீம்ஸ். ஸோ ஸ்கின்னோட ப்ரெப்பிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கின்னோட ப்ரைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து Maybellineோட Fit Me Matte Plus Poreless Primer. இதோட பேக்கேஜிங் ரொம்பவே சூப்பராக லக்ஸூரியஸாக இருக்குது. அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்பெஷலி meant for oily skin type. So இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். Now this one is like another best primer for oily skin people. உங்களுக்கு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் போட்டுக்கிறது அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வெட் அண்ட் வைல்டோட ப்ரைமருக்கு அப்புறம் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 340 கேப்புச்சினோ போட்டுக்க போகிறோம். இப்போ இருக்கிற ரீசெண்ட் Maybelline Fit Me ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பம்ப் பேக்கேஜிங்கில் வருது. ஸோ இதுவும் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இட் ஹேஸ் காட் அ பம்ப் பேக்கேஜிங். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒன் பம்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு நான் என்னோட ரிக்வயர்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா blend பண்ணிக்கிறேன். and if you're exactly of my skin tone and Fit Me ஃபவுண்டேஷன்லேருந்து எந்த ஷேட் பிக் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா, I have already uploaded 4 shade comparison of Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் in my channel. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதர் கார்ட்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேட் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, குயிக்காக போய் என்னோட அண்டர் ஐ ஏரியா வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இங்கே வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதனால நான் இந்த அண்டர் ஐ ஏரியா மட்டும் கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் Maybellineோட ஏஜ் ஒன் கன்சீலர் இன் ஷேட் கேரமல் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்து ஒரு நல்ல கன்சீலர் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கன்சீலர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது ஒரு பியூட்டிஃபுல்லான நான் ட்ரையிங் மேட்டிஃபைட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது என்னோட பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு அமேசிங் கன்சீலர். நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி என்னோட ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த கன்சீலர் வந்து வேர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்னை விட 1 or 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஹைலைட்டிங் கன்சீலராக இருக்கும். எனக்கு வந்து இந்த கன்சீலர் 2 ஷேடுக்கும் இன் பிட்வீனில் மாட்டிக்கிச்சு. ஸோ எனக்கு வந்து வேலை இன்னும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. லைக் ஒரு ஸ்கின் டோன் மேட்ச் ஆகிற கன்சீலர் அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் அப்படின்னு போட வேண்டிய தேவையில்லை. இந்த கன்சீலர் இருந்தால் போதும். கரெக்டாக வந்து 2 வேலையும் ஒரு கன்சீலரே முடிச்சிடும். அண்ட் இதோட ஃபினிஷும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும் ஸ்கின்னுக்கு. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் லைக் ஹவு இட் லுக்ஸ் ஆன் மை ஸ்கின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக கான்டோரிங் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட எந்த ஒரு கான்டோரிங் ஷேடும் இல்லை. பட் ஐ ஹாவ் திஸ் லிப்ஸ்டிக். இது வந்து Maybellineோட பவுடர் மேட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் வால்நட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கூல் டோன் ப்ரௌன் ஷேட். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கான்டோரிங் ஷேடாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்னோட ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக கான்டோர் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதை வந்து கொஞ்சமாக என்னோட ப்ரஷில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்க போகிறேன். லைக் ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல தான் செக் பண்ண போகிறோம். செம்ம பிக்மெண்டட் ஆகிடுச்சு. நான் கையில் வச்சு கொஞ்சமாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் தான். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. we can manage. Beautiful. So super.
ஸோ எஸ், நான் இப்போ பண்ண காமெடி வேலையிலேருந்து நான் ஒரு சின்ன டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டெக்னிக்கே வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி எப்படியோ சரி கட்ட போகிறேன் இந்த கான்டோரிங் வேலையை. லைக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கான்டோர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு மாதிரி ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு கான்டோர் பண்ண ஏரியாவை லைட்டாக வந்து டச்சப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இது சட்டில் ஆக்கி கொடுத்துரும் அண்ட் ஒரு நேச்சுரல் கான்டோர் எஃபெக்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எஸ், இது வச்சு என்னோடய ஃபேஸ் கான்டோரிங் ஒர்க் இனிதே முடிந்தது. ஸோ நான் இது வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, லைக் எதுவும் சொதப்பிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் இருந்தேன். பட் திஸ் ஒன் ஒர்க் பியூட்டிஃபுல்லி வெல். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் இன்னைக்கு மேபிளினோட ஃபிட் மீ பவுடர் இன் ஷேட் 330 டாஃபி கேரமல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வச்சு நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபேஸ் நல்லா பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ நீட் தட் வார்ம். இதை மேட்ச் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பிரான்சிங் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு காம்பேக்ட் பவுடர், பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிரான்சிங் ஷேட் ஃபார் மை ஸ்கின் டோன். ஸோ நான் இதை வச்சு என்னோட ஃபேஸை கொஞ்சமாக பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ ஃபார் மோர் கிளாரிட்டி உள்ளே வந்து இந்த ஷேடு இப்படி தான் இருக்குது. இட்ஸ் சச் அன் அமேசிங் பிரான்சிங் பவுடர் ஃபார் மை ஸ்கின் டோன். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக என்னோட சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் நல்லா பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு வார்ம்த்தான எஃபெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக பை தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேபிளினோட ஃபிட் மீ ப்ளஷ் இன் ஷேட் ஒயின். இந்த ஷேட் வந்து இப்படி தான் இருக்கும். சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேடாக இருக்கும்னு. சச் அ ப்ரிட்டி ஷேட். ஸோ டீப்பர் காம்ப்ளெக்ஷன் கேர்ள்ஸ், எனக்கு ஸ்பாய்லர் அலர்ட், டெஃபினட்டாக போய் நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இது வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ணிக்க போகிறோம். ஐ மேக்கப்புக்கு என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக எதுவும்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேபிளின் ஃபிட் மீ ப்ளஷ் காட்டினேன் இல்லையா, இதே வந்து என்னோட க்ரீஸ் ஏரியாவில் ட்ரான்சிஷன் ஷேடாக போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இது ப்ளஷ்க்கு ஒரு நல்ல பிக்மெண்ட் இருக்கிற ப்ராடக்ட், பட் ஐ ஷேடோவாக கன்சிடர் பண்ண முடியாது பிகாஸ் இதில் அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ நான் இந்த பிக்மெண்டேஷனை இன்டென்சிஃபை பண்ணுற அளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டு பி ஹானஸ்ட், மேபிளினில் வந்து என்கிட்ட எக்கச்சக்க லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. பட் ஐ ஷேடோ பேலட் வந்து அந்த நியூட்ஸ் ஐ ஷேடோ பேலட் ஒன்று இருந்தது. பட் அது வந்து ஒரு ஆதி காலத்து ஐ ஷேடோ பேலட்டுங்கிறனால எக்ஸ்பயர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமா அதே பேலட் வாங்குறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அண்ட் ஐம் நாட் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் மேபிளின் ஐ ஷேடோ பேலட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஐ ஷேடோ பேலட் இல்லை. அதனால நான் மேபிளினோட அதர் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் என்னோட ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து முன்னாடியே என்னோட ப்ளஷ் வச்சு என்னோட க்ரீஸில் ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்கிட்ட மேபிளினில் இந்த ப்ரிட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன் அஸ் மை ஐ ஷேடோ. நான் போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கும் வந்து அந்த ஷேட் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த லிப்ஸ்டிக்கை ரேண்டமாக என்னோட ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக என்னோட ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே வந்து நான் இந்த பிக்மெண்டேஷனை பில்டப் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மரூன் லிப்ஸ்டிக். எனக்கு அவ்வளோவா வந்து பில்டப் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலை. ஸோ ஒரு ஜஸ்ட் 2 ஸ்வைப்ஸ்லேயே வந்து தேவையான பிக்மெண்டேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் தென் இந்த ஹார்ஷ் எட்ஜஸ்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளஃபி ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் ப்ரஷ்லேயும் இந்த ஷேட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் நான் வந்து இந்த உல்ட்டா வேலை பண்ணுவேன் இல்லை, அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணிவிட்டேன். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐப்ரோஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பார்த்தா நான் என்னோடய ஐப்ரோஸ் பண்ணல. ஸோ இதுக்கு நடுவில் குதிச்சு நான் என்னோடய ஐப்ரோஸையும் சேர்த்து பண்ணிக்கிறேன். இதுக்கு அகெயின் என்கிட்ட மேபிளின்லேருந்து ப்ராடக்ட் இல்லை. இது வந்து மிஸ் கிளாரோட ஐப்ரோ கேக். ஸோ இதை வச்சு நான் என்னோடய ப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த டப்பா வந்து வர்றப்பே இப்படி உடஞ்சி வந்தனால இது வந்து ஒரு கொடூரமான ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னோட தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, விட்டு வச்சு ஐ மேக்கப்பை கண்டினியூ பண்ணிக்கிறதுக்காக இந்த மேபிளோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் ஷேட் மோல்டன் கோல்டு எடுத்துக்கிறோம். இதை எடுத்து என்னோட ஐலட்ஸில் மிடில் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அந்த ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து இந்த கிளிட்டர் போய் ஆட் ஆகிறதுனால க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் பேசிக்காக நம்மளோட ஐடியா.
ஸோ அந்த ஃபெஸ்டிவ் லுக்குக்கு தேவையான வைப் வர்ற வரைக்கும் இந்த கோல்டன் ஷேடை நல்லா இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதே ஷேட் எடுத்து என்னோட லோவர் ஐலெட்ஸ் அண்ட் தென் இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸ் அண்ட் தென் ப்ரோ போன் ஏரியாவுக்கு கீழே இந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோட அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளிக் இருக்க மாதிரி ஐலைனர் வரைஞ்சிக்க போகிறேன். இதுக்கு மேபிளினோட கிளாசல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதை வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக வந்து என்னோட லேஷ் லைனை ஒட்டி ஒரு தின் ஐலைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி ஹெவியாவோ திக்காவோ ட்ராமாட்டிக்காவோ ஐலைனர் நம்ம பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் ஐலிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிளாஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் லேஷ் லைன் ஒட்டி ஒரு தின்னான ஐலைனர் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட மஸ்காராவுக்கு இன்னைக்கு மேபிளினோட ஃபால்சி லேஷஸ் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வந்து பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான மஸ்காரா. இட்ஸ் அ டியூப் ஃபார் டூ ஃபேஸ் பெட்டர் தேன் செக்ஸ் மஸ்காரான்னு கூட சொல்லலாம். இது வச்சு என்னோட அப்பர் அண்ட் லோவர் ஐ லேஷஸ் அண்ட் தென் என்னோட ஐப்ரோஸை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டிங் போய் போகிறேன். இதுக்கு மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வச்சு என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறம் என்னோட சீக் போன் ஏரியா, அந்த மாதிரி ஹைலைட்டிங் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் என்னோட ஃபேஸை. நெக்ஸ்ட் ஃபார் மை லிப்ஸ் நான் வந்து 2 ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து மோக்கா இன்வெர்டர் அண்ட் அதர் ஒன் இஸ் கோகோ கார்னஜுவர். இது ரெண்டுமே வந்து காஃபி எடிஷன் லிப்ஸ்டிக்ஸ் ஃப்ரம் மேப்ளின் சூப்பர் ஸ்டே மேட்டிங். ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் மோக்கா இன்வெர்டர் எடுத்து என்னோட லிப்போட அவுட்டர் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மிடில் ஆஃப் த லிப்ஸில் வந்து கோகோ கார்னஜுவர் இந்த ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வார்ம் ப்ரௌன் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளம் டோன் வேணும், என்னோட டாப்பை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பெரி டோன் வேணுன்றனால நான் ஐலிட்ஸில் ஐ ஷேடோவுக்கு ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம் இல்லையா, பிரிட்டி ப்ளீஸுங்கிற ஒரு ஷேட், அதை வந்து என்னோட அப்பர் லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு டிசையர்ட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து குயிக்காக போய் ஒரு குட்டி ஸ்டோன் பிந்தி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஒரு நல்ல ஹியூஜ் இயரிங்ஸ் போட்டுக்கிறேன். இந்த இயரிங்ஸ் வந்து ஜவேரி பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் த ஃபைனல் லுக் டர்ன்ட் அவுட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Next time with another beautiful content, I'll meet you guys. Until it's bye from Priya. Bye bye.